நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. வின்சென்ட் பிரேம் வினோத்குமார் இறைவனுக்கு பிறந்த நாள் குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், மாசில்லா மணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய பிரகாசம், ஜாக்லின் மரிய பிரகாசம், கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஜில்பர், மரிய ஜோசப், லூகாஸ் இவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின் சந்தனமேரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை, சுகுணா அல்போன்ஸ், ஜெயபாலன், எட்னா நிர்மலா குமாரி இவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், ஞான பிரகாசம், ஜெயமேரி, குழந்தைசாமி, ஜோஸ்பின், அருள், வேளாங்கண்ணி, ஜான் ஆரோக்கியமரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், இருதயநாதன், தபாசன், ஜெகதம்மாள், பர்தீஸ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தியர் லசார், அம்லோர் போமரி, குழந்தை அம்மாள், அருள் சகோதரி டில்பர்ட் மேரி, அருள் சகோதரி அல்போன்ஸ் மேரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பிரான்சிஸ் ஜெயமேரி குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புதுவானம் ஒன்றும் புதுவையும் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டே, புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டே. எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. வாவென்று நம்மை அழைத்தவர், முன்னே போகின்றார் துணையாகின்றார். வாவென்று நம்மை
அழைத்தவர் முன்னே போகின்றார் துணையாகின்றார் மாந்தர்கள் கரமிணைகின்றார் மாந்தர்கள் கரமிணைகின்றார் நம் மகிழ்வினில் உடன் நடக்கின்றார் பொதுவானம் ஒன்றும் பொதுவையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டேன் புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளில் தொடக்கமாகிய இயேசுவை புனித சூசேப்பரின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைக்க திருவுளமானி அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது, இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது.
அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிக்கக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளங்காலை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 150 1 6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமைமிகு விண் விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். எக்காலம் முழங்கிய அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ்சித்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நத்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். சிலம்பிடம் சந்தகையுடன் அவரை போற்றுங்கள். களீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களை ஆண்டவரை புகழ்ந்திடுக. பல்லவி. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். Alleluia, Alleluia.
கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் ஓமையை சொன்னார். உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாட்களை 10 பேரை அழைத்து 10 மீனாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களும் அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினார். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவருக்கும் ஈட்டியது எவ்வளவு என்றறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மீனாக்களை கொண்டு 10 மீனாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவரிடம், நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர். எனவே 10 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மீனாக்களை வைத்து 5 மீனாக்களை ஈட்டினேன் என்றார். அவரும், எனவே நீர் 5 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மீனா, ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவனிடம், பொல்லாத பணியாளனே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அங்கிருந்த நின்று கொண்டிருந்தவரிடம் அந்த மீனாக்களை அவரிடம் இருந்து எடுத்து 10 மீனாக்கள் உள்ளவர்களிடம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மீனாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லோரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக விருப்பத்தை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியானது சரித்திர நிகழ்ச்சியின் அடிப்படையில் இருக்கின்ற ஒரு நற்செய்தி.
பயணத்தை பற்றியோ, நெடும் பயணம் செல்கின்ற பெரிய பணக்காரர் தன்னுடைய ஊழியர்களிடத்திலே தன்னுடைய பணத்தை கொடுத்து வெளிநாடு செல்லுகின்றார். அவர் திரும்பி வந்து கணக்கு கேட்கின்றார். இதுதான் மைய கருத்து. இதிலே மற்ற கருத்துகள் இருக்கின்றன. அது சரித்திர கருத்து. எருசலேமில் இருந்த ஏரோது அரசனுடைய ஆட்கள், ஏரோது அவனுக்கு சிற்றரசன் என்ற இந்த அதிகாரத்தை ரோமியர் கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த அதிகாரத்தை பெறுவதற்காக ரோமுக்கு சென்று பேரரசனிடமிருந்து பலஸ்தீன் நாட்டை ஆளுகிற அதிகாரத்தை ஏரோதின் ஆட்சியாளருக்கு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சி அவன் ஏரோது அரசன் எருசலேம் ரோமுக்கு சென்றதும் திரும்பி வந்ததும் தன்னை விரும்பாதவர்களை கொன்றதும், அவன் கொடுங்கோரன் தனக்கு விரோதமாக இந்த யூதர்களை எல்லாம் கொன்றான். இது தனிப்பட்ட ஒரு கதை நிகழ்ச்சி. ஆனால் உண்மையான கருத்து, ஆண்டவர் திறமைகளை எல்லாம் கொடுக்கின்றார். அதற்கு கணக்கு கேட்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானத்திலிருந்து எல்லா அருட்சாதனங்களும் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த மீனாக்கள், அவர் கொடுத்திருக்கின்ற டேலண்ட், இவை இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டவை. எதற்காக? வாணிபம் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அதற்கு மாறாக மேலும் மேலும் கடவுள் கொடுத்த இந்த வல்லமை வைத்து நாம் உயர வேண்டும், வளர வேண்டும். என்ன அந்த உயர்வு, என்ன அந்த வளர்ச்சி என்றால், கடவுள் கொடுத்த இந்த மீனாக்கள் என்று சொல்லக்கூடிய வல்லமை, ஞானஸ்தானம், உறுதி பூசல், நற்கருணை, பாவ சங்கீதம், எல்லா அருட்சாதனங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டவை. இவைகளை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதாவது ஞான காரியத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்ற இந்த வல்லமையானது கடவுள் கொடுத்தது. இந்த மீனாக்களை வைத்துத்தான் நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும். இதன் விளைவாகத்தான் நமக்கு விண்ணகம் கிடைக்கும். ஆகவே கடவுள் விண்ணகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நமக்காக கொடுத்திருக்கின்ற சக்திகள், இவைகள் எல்லாமே அருட்சாதனங்கள் அத்தனையும் கடவுள் கொடுத்த வல்லமை. பலிப்பூசை, தேவனுக்கெண்ணை, பாவசங்கீர்த்தனம், இவைகளெல்லாம் கடவுள் கொடுத்தது. இதில் என்ன வளர்ச்சி இருக்கிறது? நம்முடைய ஞான காரியத்திலே ஆழமான அறிவு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆழ்ந்த விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய அருள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாளத்திலே சுட்டி காட்டுவார். தன்னிடத்தில் வந்தவர்களை, தன்னுடைய மகளுக்காக ஒரு தாய் மன்றாடி கேட்டார், மறுத்தார் ஆண்டவர். ஆனால் தன்னை தாய் குட்டிக்கு சமமாக மாற்றி தாழ்த்திய பொழுது, அம்மா உன்னுடைய விசுவாசம் பெரிது என்றார். உன்னுடைய விசுவாசம் பெரிது என்றார். அதே போன்று நூற்றுவர் தலைவன் ஆண்டவரை கேட்ட பொழுது, ஆண்டவரே நீர் என்னிடம் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நலம் அடைவேன். இது விசுவாசத்தின் வளர்ச்சி, முதிர்ச்சி. ஆண்டவர் இதனை போற்றினார். கண்ணே தெரியாத குருடன் ஆண்டவரை அறிந்து அவரிடத்திலே பார்வை பெற விரும்புகின்றான். இதுதான் விசுவாச வளர்ச்சி. இது நாம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவநற்கனையும், பாவசங்கீர்த்தனும், பலிப்பூசியும் எல்லா வசதிகளும் நமக்கு கொடுத்திருக்கின்றன. ஆண்டவர் கொடுத்த இந்த அருட்சாதனங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி விண்ணடைய மன்றாடுவோம். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன். வன்மணம் போக்கி பொன்மணமாக கல்மணம் தனையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி
மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன். வாழ்வின் உணவும் பானமுமாகிட, வாழ்வின் உணவும் பானமுமாகிட, வாழ்வின் இறைவா வேண்டுகிறேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி குற்றங்கள் புரியும் மனித மனமே, பற்றுகள் நீக்கி பாவம் போக்கி. குற்றங்கள் புரியும் மனித மனமே, பற்றுகள் நீக்கி பாவம் போக்கி. முற்றிலும் தகுதி பெற்றிட இறைவா, முற்றிலும் தகுதி பெற்றிட இறைவா, வெற்றியை வாழ்வில் வழங்கிடுவே. மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன். வன்மனம் போகி பொன்மனமாக என் கல்மனம் தன்னையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடம் பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசப்பு பேரன்போடு பணி புரிந்தார். அவ்வாறே நாங்களும் அது மேற்பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசப்பின் வணக்க நாளில் தக்க புகழை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் கேருபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர்
தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதோர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறைவா என் உயிரே இயேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறைவா என் உயிரே இயேசுவே வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயினில் வா வா.
உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயெனில் வாவா, நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வயனில் வாவா, நிம்மதி வாழ்வயனில் வாவா, வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா, வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா, உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா, அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா, அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா, வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா, வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா. கிறிஸ்துவே ஆத்மமே என்னை அற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோற்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திரா வண்ணமாய் என்றும் கட்டிடும், ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் வணக்க நாளில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீ. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருட்கொடைகள் அதனில் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. மனிதனாய் பிறந்து மணமகன் தந்தை என்ற நிலை அடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். மனிதனாய் பிறந்து மணமகன் தந்தை என்ற நிலை அடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனின் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனின் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உந்தன் தோள் மீதிலே எந்த நேசு தெய்வம் தன் முறங்கிட நீ பிறந்தார். உந்தன் தோள் மீதிலே எந்த நேசு தெய்வம் கண் முறங்கிட நீ பிறந்தார். லீலி மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.